ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இந்த ஆராதனை முழு பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளும். மகிமையோடு எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 384வது பாடல். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றியே துதி. 384வது பாடல். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடிரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே, பலனும் வேளைக்கு எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க, தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த, எல்லையில்லா எதிரமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய பாடலை நாம் பாடுவோம். புதிய பாட்டு 459. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற புதிய பாடலை பாடுவோம். 459வது பாடல். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில்
புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவி ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டுட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டுட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் தீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் தீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். என்னை தாண்டி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். என்னை தாண்டி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன்.
இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயோ நண்பருற்றாராவுமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றாராவுமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், எல்லாரும் சொல்லுங்க. அவ்வுலக உலக பாடுகள், காத்திருக்கிறேன். உலக வேதனைகள், உலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்,
இந்த உலகத்திலே பல பாடுகள் நமக்கு உண்டு, பல வேதனைகள் உண்டு, பல கஷ்டங்கள் உண்டு. ஆனால் இங்கே பாட்டுக்காரன் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் பாடுகள் என்ன செய்திடும். இது ஒரு சவாலான ஒரு வார்த்தை. உலகத்தின் பாடுகளை என்ன செய்ய முடியும்? கிறிஸ்து நன்மை விட்டு என்னை பிரிக்க முடியுமா? பவுல் தான் கேட்கிறார். கிறிஸ்து நன்மை விட்டு என்னை பிரிக்க யாராலும் முடியாது. உபத்திரவமோ, பாடுகளோ, வேதனைகளோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ ஒன்றும் என்னை கிறிஸ்து நன்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய இணைந்து ஜெபத்தில் இருக்கிறவர்களே, இந்த உலகத்தின் பாடுகளை கண்டு நீங்கள் தோண்டுவிட வேண்டாம். பாடுகளை கண்டு நீங்கள் வேதனை அடைய வேண்டாம். பாடுகளை கண்டு நீங்கள் ஜெபத்தை குறைக்க வேண்டாம், வேத வாசிப்பை குறைக்க வேண்டாம். ஆம், அல்லேலூயா. அநேகர் தெய்வ பக்தி வீணென்று சொல்லி ஜெபத்தை குறைக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறதை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவர், இந்த உலகத்தின் பாடுகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பாடுகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சவால் விட்டு சொல்லுங்க, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பவுல் சவால் நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்து நன்மை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு பெரிய சவாலை அவர் விடுகிறார். யார் என்னை பிரிக்க முடியும்? பசியோ, பட்டயமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, ஆமென், அல்லேலூயா, உபத்திரவமோ, வியாகுலம் ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீ உண்மையான அன்பு தேவனிடத்தில் வைத்திருப்பாயானால் உன்னை எந்த உபத்திரமும் உன்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. உபத்திரப்பட நீ சொல்லுவாய், நான் நல்லது, நான் உபத்திரப்பட்ட நல்லதுன்னு நீ சொல்லுவாய். ஆமென். நான் உபத்திரப்பட்டது என்பதா வழி தப்பி தெரிந்தேன். ஓ, நான் வழி தப்பி நடந்த போது அந்த உபத்திரம் தான் என்னை நேர்மையான பாதையில் நடத்தினது நீ சொல்லுவாய். அல்லேலூயா, சோத்திரம். நாம் எல்லாரும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். 347வது பாடல். நான் நிற்கும் பூமி நிலைகுலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை நஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆம் அன்பானவர்களே, எந்த உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் வந்தாலும் நாம் ஒரே ஒரு வார்த்தை, என் இயேசுவை நான் நம்புவேன், என் இயேசுவை நான் நம்புவேன். நான் நிற்கிற பூமி வரையில் நிலைகுலைந்து போகலாம், நான் நிற்கிற பூமி வரை அகன்று போகலாம், ஆனாலும் நான் என் இயேசுவை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாது. ஆமென். அல்லேலூயா. 347வது பாடல் நாம் பாடுவோம். நிற்கும் பூமி நிலைகுலைந்து அழிந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், எங்களோடு இணைந்து பாடுங்கள். நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன்
ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுவோம் ஆமென். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமி நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நம் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தன் புஜபலமாக்கி கொண்டு வாழ்கிறவனுக்கு வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலோ நன்மையோ கிடைப்பதில்லை. ஆனால் கர்த்தர் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைப்பானானால், கர்த்தரை சார்ந்து ஜீவிப்பானானால், கர்த்தரே என் பலன் என்று சொல்வானானால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வாரானால், அந்த மனிதனுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போக முடியும். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதே, கர்த்தரை நம்பு, அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுவார். ஓ சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அவர் கர்த்தர் மீது ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு தேவ மனுஷன்
தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என் கண்மலையும். பாருங்கள், அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் கண்மலை என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் கண்மலை, யாரும் அதை அசைக்க முடியாது. ஆமென். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும். என் கோட்டை அவர். இந்த கோட்டைக்குள்ள யாரும் வர முடியாதையா. அவர் என் கோட்டை, என் இரட்சகரும். என் இரட்சகரும் என் தேவனும். என் தேவனும். நான் நம்பியிருக்கிற என் துருகமும். நான் நம்பியிருக்கிற என் துருகமும். என் கேடகமும். என் கேடகமும். என் இரட்சணிய கொம்பும். என் இரட்சணிய கொம்பும். என் உயர்ந்த அடைக்கலமுமாய் என் இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஓ மக்கு நன்றி. அவர் நமக்கு அடைக்கலமானவர். அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், 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 ஆமென். அந்த நாட்களிலே ராஜாக்கள் குடியிருக்கிற இடத்துல பல அடி உயரம் மதில் சுவரை கட்டுவார்கள். ஏன்னா அதுக்கு மேலே யாரும் வர முடியாது. ஆனால் அதை விட உயர்ந்த அடைக்கலம் நம் ஆண்டவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் எனக்கு கண்மலை என்று சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், அவர் எனக்கு கண்மலையானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமானவர், அவர் எனக்கு கண்மலையானவர், எனக்கு கோட்டையானவர். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோத்திரம், இயேசுவே உமக்கு சோத்திரம், இயேசுவே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆட்பெரிப்பேனே அகமகிழ்ந்து. 403. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரு என்ப பாக்கியமீரே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரு என்ப பாக்கியமீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, Glory to God. Amen. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆமென். ஆலோசனை சொல்லுபவரே. அல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. Praise the Lord.
சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே. ஆமென். Glory to God. ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ, கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இன்றைக்கு நாம் உயிரோடு இருந்து அவரை ஆராதிப்பதே பெரிய நன்மை. ஆமென். அல்லேலூயா. ஓ, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையில் மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு கேடகம், அவரே உனக்கு பாதுகாவல், அவரே உனக்கு உயர்ந்த அடைக்கலம். உன் இருதயம் கலங்க வேண்டாம். அவருடைய அடைக்கலத்தை மீறி, அவருடைய கோட்டையை மீறி, அவருடைய பாதுகாப்பை மீறி உன்னை ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்ல, எப்பொழுது நான் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. நீ அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், உன்னை யாரும் அசைக்காமல் இருக்க வேண்டுமானால், நீ கர்த்தரை எப்பொழுதும் உனக்கு முன்பாக வைத்துக்கொள். அப்பொழுது கர்த்தர் உன்னோடு இருப்பார், உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், எல்லாரும் கர்த்தரை சோத்தரியுங்கள். இந்த ஜெப நேரத்திற்காக கர்த்தரை சோத்தரியுங்கள். தேவ பிரசன்னம் உங்களில் இறங்கி வரட்டும். உங்களுடைய நெருக்கங்கள் மாறட்டும், உத்திரவங்கள் மாறட்டும், உங்கள் கஷ்டங்கள் மாறட்டும், உங்கள் வறுமைகள் மாறட்டும், உங்கள் வியாதிகள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் அவர். எல்லா முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கிறவர் அவர். ஆமென், ஆமென், ஆமென். இன்று இரவு உங்களுடைய கண்மணி கண்ணில் இருக்கிற கலந்து வடிகிற கண்ணீரை துடைக்கவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். மறுபடியும் சொல்லுவோம். காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். மனிதனுடைய கரத்தை பற்றி பிடிக்காத, அவனை கைவிட்டுருவான். கர்த்தருடைய கரத்தை பற்றி பிடி, உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அநேகர் பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது மனிதனுடைய கரத்தை பிடிக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவங்க காலில் விழுந்து கேட்குறேன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பாதப்படியில் விழு. வேதம் சொல்லுகிறது, மரியாள் கர்த்தருடைய பாதப்படியில் இருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பாதப்படியில் விழு. மனிதனுடைய பாதப்படியில் விழுந்தா எட்டி உதைப்பான்.
உன்னை அவமானப்படுத்துவான். ஆமென். உன்னை அற்பமாக நினைப்பான், பேசுவான். மனிதனுடைய கருத்தை பிடிச்சா உதறி தள்ளுவான். ஆனால் கர்த்தருடைய கருத்தை நீ பிடிப்பாயானால், கர்த்தருடைய பாதப்படியில விழுவாயானால், கர்த்தரே என் தெய்வம் என்று அறிக்கை செய்வாயானால் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். நீ நிற்கிற பூமி நிலை குலைந்தாலும் அவரை நீ உறுதியாய் பற்றி கொண்டானால் உன்னுடைய நிலைமை தடுமாறாது, நிலை குலையாமல் நீ இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து நீ வாழும்போது அவர் உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை உயர்த்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை கனப்படுத்தி, உனக்கு நன்மைகளை செய்து, உன் வேண்டுதலை கேட்டு உனக்கு பதில் கொடுத்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேளைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்தது நல்ல ஆண்டவரே செபத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கண்மலையாய் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி வாழுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, மனிதர்களை சார்ந்து அவர்களுடைய தயவை நாடி நாங்கள் ஓடாமல் உண்மையை சார்ந்து கொள்ள, உண்மையை பிடித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிற ஆண்டவரே. இவ்வுலக பாடுகள் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு ஒருபோதும் எங்களை பிரிக்காமல் ராஜா ஆண்டவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆமென், பட்டயமோ நாசமோசமோ மரணமோ இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே, ஓ கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு உமக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய எனக்கு உமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவை ஒருபோதும் பிரிக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை மாத்திரம் நம்பி வாழுவதற்கு தேவன்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான நேரத்தில் தேவன்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. தம்முடைய தாசரை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. நம்முடைய கரத்தில் முழுவதுமாய் தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக நமக்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல பாதுகாவலாய், எல்லாவற்றுக்கும் எல்லாத்துக்கும் மேலான தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேம்பட்ட இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் கவனிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு சத்துருக்களின் பெருக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு சத்துருக்களுடைய பெருக்கம். இங்கே சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது, கர்த்தாவே, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் சத்துரு. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆமென். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக எவ்வளோ எழும்புகிறாராம்? அநேகர் எழும்புகிறார்கள். இந்த தாவீது யார்? அவர் தான் சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற தாவீதுடைய வாழ்க்கையிலே சத்துரு பெருகி கொண்டு வருகிறார்கள். எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். எல்லாரும் எனக்கு விரோதமாய் ஏன் எழும்புகிறார்கள் என்று சொன்னால், அந்த 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. ஜனங்கள் தாவீதை குறித்து ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. என்ன கணக்கு போடுறாங்க? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். அநேக மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவனுடைய ஆத்துமாவுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. இவனுக்கு ரட்சிப்பு இல்லை. தேவனிடத்திலிருந்து இவனுக்கு எந்த ரட்சிப்பும் இல்லை.
தேவனால் இவனை காப்பாற்ற முடியாது, தேவன் இவனை காப்பாற்ற மாட்டார், இவனை கைவிட்டு விட்டார், இவன் ஒரு பெரிய பாவம் செய்துட்டான், பெரிய தவறு பண்ணிட்டான், ஆனால் இவனுக்கு ரட்சிப்பில்லை, தேவனிடத்திலிருந்து இவனுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது என்று சொல்லி ஜனங்கள் ஏகமாய் அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் 3வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர், எனக்கு மகிமையாய் இருக்கிறீர், என் தலையை நீர் உயர்த்துகிறீர். சத்துருக்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது, அவனுக்கு நன்மை கிடையாது, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அவனை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, அவனுக்கு நன்மை செய்ய யாரும் வரமாட்டாங்க என்று சொல்லி சத்துருக்கள் நாளுக்கு நாள் பெருகி 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 சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்களே. தாவீது ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன ஜெபம் என்று சொல்லும்போது, நீங்கள் 42ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள். 41ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஆமென். சத்துருக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, தேவனிடத்திலிருந்து அவனுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, தேவனிடத்திலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, அவனை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. ஆண்டவர் கைவிட்டாலே மொத்த ஜனமும் கைவிட்டது மாதிரி தான். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். ஆமென். கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அடுத்து அவர் சொல்லுகிறார், அவருடைய சத்துருடைய இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று சொல்லுகிறார். சத்துருடைய இஷ்டத்துக்கு அவனை நீர் ஒப்புக்கொடீர். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்க வேண்டும். கர்த்தர் யாரை உயிரோடே பாதுகாத்து வைப்பார்? அந்த 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நம்ம எப்போதும் நமக்கு பாடுகள் நிறைய வரும், ஊத்திரம் நிறைய வரும், சத்துருக்கள் பெருகுவாங்க. ஆமென். சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனால் ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். சத்துரு பெருக 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 நல்லா கவனிங்க, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பும் அதிகரிக்கும். சத்துரு பெருக பெருக உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பும் அதிகரிக்கும். ஆமென். ஏன்னா உங்கள் சிந்தையெல்லாம் யாருக்கு மேலே இருக்கு? கர்த்தர் மேலே இருக்கிறது. 2வது இங்கே நாம் பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் சிந்தை உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீ சிறுமைப்பட்டவன் மேலும் சிந்தை உள்ளவனாயிருக்கிறாய். ஏழை எளிய மக்கள் மேல் சிந்தை உனக்கு இருக்கிறது. நெருக்கப்படுகிற மக்கள் மேல் உனக்கு சிந்தை இருக்கிறது. வேதனைப்படுகிற மக்கள் மேல் உனக்கு சிந்தை இருக்கிறது. பாடுபடுகிற மக்கள் மேல் உனக்கு சிந்தை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிந்தை உனக்கு இருக்கிறபடியினாலே கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடே அவனை வைப்பார். சத்துருடைய இஷ்டத்திற்கு அவனை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? ஒப்பு கொடுக்க மாட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வேளையிலே நமக்கு சத்துருக்களுடைய கூட்டம் அதிகம், நம்மை நெருங்கி நிற்கிற சத்துருக்கள் அதிகம், நம்மை நெருங்கி நிற்கிற போராட்டங்கள் அதிகம், பிரச்சனைகள் அதிகம். ஒவ்வொரு நாளும் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பெருகிக்கொண்டே வருகிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்கள் பெருக 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 நல்லா கவனிங்கள், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு பெருகும். ஆமென். நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அவன் பொற்சிலையை நிறுத்தி இதைத்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும், இதைத்தான் தாழ விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிய வேண்டும் என்று சொன்னபோது இந்த 3 வாலிபர்களும் நூர்ந்து நிற்கிறார்கள். எல்லாரும் குனிந்து
பணிந்து அந்த பொற்சிலையை வணங்கி கொண்டிருக்கும் போது இவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள். ராஜாவின் கோபம் அதிகரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது 7 மடங்கு அவனுடைய அந்த நெருப்பை, அக்கினி ஜுவாலையை அவன் பெருக்கிறான். ஏற்கனவே 1 மடங்கு இருந்தது, இப்போ 7 மடங்கு அவனுடைய அக்கினி பெருக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த 7 மடங்கு அக்கினி ஜுவாலை பெருகினாலும் வேதம் சொல்லுகிறது இவருடைய விசுவாசம் அதிகரித்தது. இவர்களுடைய விசுவாசம் 7 மடங்கு பெருகினது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு பாடுகள் வரும், வேதனைகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆனால் உன்னுடைய விசுவாசமும் பெருகக்கூடியது, விசுவாசம் வளரக்கூடியது. ஆமென். உன் விசுவாசம் வளரக்கூடியது. விசுவாசம் குறுகக்கூடியதல்ல. உன் விசுவாசம் வளரணும். பாடு வரும்போது, வேதனை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது உன் விசுவாசம் வளர்ந்து பெருக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். நாம் அதற்காக பிரச்சனைகளுக்கு, பாடுகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே சத்துருடைய இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று சொல்லுகிறார் அல்லவா? இது யாரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நிறைவேறின ஒரு காரியத்தை இங்கே சங்கீதக்காரன் எடுத்து காட்டுகிறான். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நிறைவேறின ஒரு காரியம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுங்கள். லூக்கா 23:25 வாசியுங்கள். கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவையோ அவருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசு யாருக்கு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தானா? பிலாத்து இயேசுவை சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்கள், அதான் இந்த வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. இயேசுவின் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சத்துருடைய இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையிலே அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. பிலாத்து இயேசுவை அவருடைய இஷ்டத்திற்கு என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் பெருக்கும். சில வேளைகளிலே தேவன் நம்மை அனுமதிப்பார். ஆமென். பிலாத்துவை தேவன் அனுமதிக்காவிட்டால் பிலாத்துவால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், பிலாத்து தேவனை சத்துருக்கள் கையிலே இயேசுவை ஒப்பு கொடுக்கும்படி தேவன் அனுமதித்தார். இல்லாவிட்டால் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ராஜாவாக இருக்கலாம், எந்த அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்போது சில வேளைகளிலே சத்துருடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் உன்னை ஒப்பு கொடுத்தாலும் அவருடைய பலன், அவருடைய கிருபை உன்னை தாங்க நீ ஜெபிக்க வேண்டும். சிலவர்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஏன்? நாம் பரிசுத்தமாய் வாழும்படி, நாம் தெய்வீக அன்பிலே வாழும்படி. அந்த உபத்திரத்தில் நிலை நிற்கிறோமா, இல்லை உபத்திரத்தை விட்டு உபத்திரத்தினாலே நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோமா என்று நாம் பார்க்கும்படி சில வேளை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். இவன் உபத்திரம் நிற்கிறானா, பாடலில் நிற்கிறானா, இல்லை மறுதலிச்சுட்டு ஓடுறானா என்று சொல்லி சில வேளையில் ஆண்டவர் நம்மை சத்துருடைய கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த வேளையில் நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அப்போது பிலாத்து சொல்லுகிறார், பிலாத்து இயேசுவை அவருடைய ஜனங்களுடைய இஷ்டத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். ஆமா, யார் ஒப்பு கொடுத்தது? ஒரு சொல்ல, என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவனுமாய் மனுஷனே என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே தாவீது சொல்லுகிறார், என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன்
என்று சொல்லுகிறார். நான் பிராண சிநேகிதன் ஆனால் நம்பினவன். இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? அவருடைய பிராண சிநேகிதனாகி யூதாஸ். ஆனால் ஒன்று, அவனை அவர் நம்பல. எப்படி? தாவீதுடைய வாழ்க்கையிலே நான் நம்பினவன் சொல்கிறாரு. ஆனால் இயேசு ஒரு மனிதனையும் நம்பல. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர்களை நம்பி அவர் இணங்கவே இல்லை. மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. பாருங்கள், மனுஷரை அவர் அறிந்திருந்தபடியினால ஒருவரை அவர் நம்பி என்ன செய்யலையாம்? இணங்கல்ல. இங்கே தாவீது சொல்லுகிறார், தாவீதுடைய வாழ்க்கையிலே நான் நம்பினவன் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசுடைய வாழ்க்கை இதில் ஒரு விதிவிலக்கு. இயேசுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியினாலே ஒருவரை நம்பி அவர் இணங்கவில்லை. ஹல்லேலூயா. மற்றபடி இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவுக்கு பொருந்தும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரத்தை எடுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நான் அவனை உங்களிடத்தில் காட்டி கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்கள். என் பிராண சிநேகிதன் இயேசுவை அவன் காட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சகோதரனே, சிநேகிதனே, என்னை நீ முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய். சிநேகிதனே என்ற வார்த்தை அவர் சொல்லுகிறார். என்னை முத்தத்தினாலா நீ காட்டி கொடுக்கிறாய். கொஞ்சம் நீங்கள் சிந்தியுங்கள். 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? எனக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்கள் அவரை நான் காட்டி கொடுக்கிறேன். இதான் ஆண்டவருடைய சிநேகிதன். இந்த யூதாஸ் காரியோத்து யார் தெரியுமா? சீசர்களிலே கடைசி வரிசையில் உள்ளவன். இவன் தான் அவருடைய கடைசி சீசன். யாரு? அல்லேலூயா. ஆமாம், அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என்னோடு கூட அப்பம் புசித்தவன் என் மேல் அவனுடைய குதிகாலை தூக்கினான். என்னோடு கூட அப்பம் புசித்தவன், என்னோடு கூட சாப்பிட்டவன், என்னோடு கூட இருந்தவன், என்னோடு கூட ஊழியம் செய்தவன், எனக்கு நல்ல ஒரு பலனாக இருந்தவன், நல்ல ஆலோசனைக்காரனாக இருந்தவன், என்னை தைரியப்படுத்தினவன், அவன்தான் எனக்கு யாராக மாறிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அதுதான் நடக்குது. நம்மோடு இருந்தவன் தான். வெளியிலிருந்து வருகிற எதிராளியை விட நமக்குள்ளே இருந்து எழும்புகிற எதிராளி தான் அதிகம். வெளியிலிருந்து வருகிற எதிராளி அவனுடைய பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இருந்து எழும்புகிற எதிராளியுடைய பலன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாருங்கள். 26ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 25 வசனம் வரையிலும் வாசியுங்கள்.
20 முதல் 25 வரையிலும் சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். 12 கூட இயேசு பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், அவருக்கு எல்லாரையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னை காட்டிக் கொடுப்பீங்கன்னு சொல்லல. உங்களில் ஒருவன், அவருக்கு பேரை சொல்ல தெரியும். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். படிங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். தாளத்து என்னை குறித்து யாரு கை காட்டி கொடுக்கிறதா? தாளத்தில் கையிடணும்னா கைகள் ஒரு பாத்திரம். அதாவது இயேசுவும் அந்த பாத்திரத்தெல்லாம் கை கழுவுறாரு. அவருடைய சீசர்களிலும் அவருடைய பாத்திரத்தெல்லாம் கை கழுவுறாரு. இந்த யூதாசும் அவர் கை கழுவுற பாத்திரத்தில் தான் அவன் கை கழுவுறான். அந்த தாளத்தினால் கை கழுவுற ஒரு பாத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? அப்பொழுது என்ற ஒரு வார்த்தை முக்கியம். இவன் எப்பொழுது இந்த காரியம் வந்துன்னு கேட்டா, நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், யாருக்கு வீட்டுல? சீமோன் வீட்டில் இருக்கையில். ஆமா, குஷ்டரோகியா இருந்த அவனை ஒரு காலத்தில் குஷ்டரோகி அவன் இருந்தான். இந்த சீமோன் யாரா இருந்தான்? இப்பொழுது அவனுக்கு குஷ்டரோகம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, அவர் குஷ்டரோகிய வீட்டில் போய் சாப்பிட்டாரு, அந்த நாத்தத்தில் சாப்பிட்டாரு, இந்த குஷ்டரோகம் எப்படிப்பட்டது? அதில் அப்படி இல்லை. ஒரு காலத்தில் அவன் குஷ்டரோகியா இருந்தான். அதான் குஷ்டரோகியா இருந்த சீமோன். அப்போ அவனுக்கு என்னாச்சு? குஷ்டரோகியா இருந்தான், இப்போ சுகம் பெற்றான். யாருனால? இயேசுனால சுகம் பெற்றான். குஷ்டரோகி என்பது சாதாரண காரியம் அல்ல. குஷ்டரோகி என்று சொன்னாலே மகா பெரிய பாவியை அடையாளப்படுத்துகிறதாக்கும். எப்படி? பாவியை அடையாளப்படுத்துகிறது எது? இந்த குஷ்டரோகத்தை தன்மை. ஆமாம், பாவிக்கு அடையாளமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட குஷ்டரோகியாயிருந்த, மகா பெரிய பாவியாயிருந்த, துன்மார்க்கனாயிருந்த, வேசிக்கலனாயிருந்த, கொலைபாதகனாயிருந்த, நம்பிக்கை துரோகியாயிருந்த, ஏமாற்றுக்காரனாயிருந்த, பித்தலாட்டுக்காரனாயிருந்த, பொறாமை நிறைந்தவனாயிருந்த, வன்கண்ணு நிறைந்தவனாயிருந்த இந்த சிமியோன் வீட்டிலே யாரு? சீமோன் வீட்டிலே இந்த இயேசு அங்கே பந்தி இருக்கிறார். அவர் அப்படி இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணினாலாம்? ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு, இந்த சீஷர்கள் எல்லா சீஷர்கள் அங்க இருந்தாங்க. இந்த சீசர்கள் கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த வீண் செலவு எதுக்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். பாருங்கள், அவர்களுக்கு இயேசுவை ஒருத்தி கனம் பண்றா. விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை உடைத்தோடைய பாதப்படியிலே ஒருத்தி ஊற்றுகிறாள். சிரசின் மேல் ஊற்றினாள். அப்போ இது அவளுடைய ஒரு அர்ப்பணிப்பு, அவளுடைய தியாகம், இயேசுவின் மேல் அவள் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் மேல் வைத்திருந்த அன்பு. காரணம், அவள் இயேசுனால் நன்மை பெற்றவள், இயேசுனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், இயேசுனால் விடுதலையாக்கப்பட்டவள். அப்போ இயேசுக்கு அவள் காத்திருந்தாள். இயேசுவை பார்க்கும்போது இந்த காற்று தான் செய்யணும்,
அப்படின்னு அவள் காத்து கொண்டு இருந்தவள். அப்போ இவனுடைய வீட்டிலே, சீமோன் வீட்டிலே அவர் பந்தி இருக்கிறன்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து அந்த வெள்ளக்கல் பரளியல் பெற்ற பரிமளத்தை உடைத்து அவள் சிரசம் ஊற்றுகிறாள். நல்லா கவனிங்க, இது சீசர்கள் எப்படி இருந்துதான்? விசனமாக இருந்தது. இவ்வளோ வீண் செலவன்னத்திற்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சிலருக்கு ஆண்டவருக்காய் செலவிடுவது வீண் செலவுன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருக்கு காணிக்க போடுகிறது, ஆண்டவருக்கு தசமம் கொடுக்கிறது, ஆண்டவர் ஊழியத்தை தாங்கிறது, ஆண்டோடைய ஊழியத்தை தாங்கிறதெல்லாம் சிலர் என்ன நினைத்து கொள்கிறார்கள்? வீண் செலவு, இதனால் பிரயோஜனம் இல்லை அப்படி என்று சிலர் நினைத்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த இயேசு அவர் பாவியை நேசித்து அன்பு கூர்ந்து விடுதலை கொடுக்கிறவர். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 2ஆம் வசனத்திலே ஒரு குஷ்டரோகியை பார்த்து கேட்கிறார், படியுங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். எனக்கு என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்கள், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்திகரிக்க. சுத்தமாக்கும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? என்னை சுத்திகரிக்க, என்னை பரிசுத்தப்படுத்த. ஆண்டவரே உமக்கு முடியும், என்னை சுத்திகரிக்க, என்னை பரிசுத்தப்படுத்த உமக்கு முடியும் ஆண்டவரே. நான் பாவிகளில் பிரதான பாவி. பவுலுடைய அறிக்கை என்ன? நான் பாவிகளில் பிரதான பாவி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது என்பதுதான் பவுலுடைய அறிக்கை. நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும் சரி, இயேசு உன்னை சுத்திகரிக்க, உன்னை பரிசுத்தப்படுத்த அவர் எப்போதும் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, என்னை யார் சுத்தப்படுத்த முடியும்? என்னை யார் பரிசுத்தப்படுத்த முடியும்? என்னை யார் விடுதலையாக்க முடியும்? நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த கடன் தொல்லையிலிருந்து, ஓ என் சத்துருக்கள் அவ்வளவாய் பெருகி இருக்கிறாள் ஆண்டவரே. என் சத்துருக்கள் என்னை நெருக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த நெருக்கத்தை என்னை விடுதலை யார் ஆக்க முடியும்? எனக்கு யார் ஆண்டவரே விடுதலை தர முடியும்? இயேசு ஒருவரால் தான் முடியும். ஆமேன். இயேசுவின் பாதத்தில் நீ விழும்போது, இயேசுவின் கரத்திலே நீ வரும்போது உன்னை அவர் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலும் அவர் மாற்றுகிறவர். ஆமேன். இந்த சங்கீதம் 40ஆம் 2வது வசனத்தை ஒரு முறை கூட வாசியுங்கள். பயங்கரமான குழியில கிடந்தேன். பயங்கரமான குழி, ஆழமான பயங்கர குழியில கிடந்தேன். உளையான சேருக்கும் உளையான சேருக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. சேருல நாத்தம் வராது, ஆனா உளையான சேருல துர்நாற்றம் வீசும். என் வாழ்க்கை சேரு அல்ல, உளையான சேர். என் வாழ்க்கை நாற்றம் அல்ல, துர்நாற்றம். எல்லாரும் என்னை கண்டா விலகி போவாங்க. உலகத்தில் சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா தூரப்போ. அதுபோல் என்னை பார்த்தா விலகி போவாங்க. அவ்வளோ துஷ்டன், அவ்வளோ நாற்றம் பிடித்தவன். ஆனால் நான் எங்கே கிடந்தேன் தெரியுமா? எங்கே கிடந்தேன்? உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, உளையான சேற்றிலும் நான் கிடந்தேன். என்னை அங்கே இருந்து என்னை
அவர் தூக்கி எடுத்தார். எடுத்தங்க கொண்டு போனாரு. என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் பாருங்க, என் கால்களை கண்மலையில் நிறுத்தினார். அந்த அழுக்கோடு அல்ல, அந்த பரிசுத்தப்படுத்தினார், கழுவினார், சுத்திகரித்தார். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னை அழுக்கோடு உளையான சேற்றோடு கண்மலையின் மேல் என்னை நிறுத்தவே இல்லை. என்னை தூக்கி எடுத்தார், என்னை கழுவினார், என்னை சுத்திகரித்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினார். ஆமேன், அல்லேலூயா. ஓ ஆமேன். மகிமை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ உளையான சேற்றில் இருக்கலாம். ஓ ஆமேன், அல்லேலூயா. ஒரு நாற்றம் பிடித்த வாழ்க்கை உன் வாழ்விலே காணப்படலாம். இந்த வேளையிலே ஒருவேளை உன்னை எல்லாரும் கண்டாலும் உன்னை வெறுத்து போகலாம். ஒரு நாற்றம் பிடித்த வாழ்க்கை ஆமேன் உன் வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உன்னை தூக்குறார், தூக்கி நிறுத்துகிறார். ஆமேன். உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை அவர் ஒருவருக்கு தான் உண்டு. ஆமேன். நீ உளையான சேரிலே எப்படி நீ கிடந்தாலும் சரி, உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என் இயேசுவால் ஒருவரால் தான் முடியும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய யோசித்து பாருங்கள். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி அடுத்த ஒரு காரியத்தை செய்தார். அவருடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய அன்பிலே உறுதிப்படுத்துதல், பலப்படுத்துதல், அவனை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி உறுதிப்படுத்துதல், சிறப்படுத்தினார். தேவனுடைய அன்பிலே அவனை சிறப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். படுத்தி என்ன பண்ணினார்? அவருடைய நாவலை என்ன கொடுத்தாராம்? அவர் நாவலே தேவனை துதிக்கிற புது பாட்டை அவன் வாயிலே கொடுத்தார். ஆமென். பார், நல்ல யோசி அந்த வசனத்தை அப்படி வைத்துக் கொள்ளுங்க. ஓ கர்த்தருடைய அவனுடைய நாவலே ஆண்டவர் புது பாட்டை கொடுத்தார். அதுக்கு முன்ன அவனுடைய வாயிலிருந்து என்ன பாட்டு வந்துச்சு? பழைய பாட்டு, நாற்றம் பிடிச்ச பாட்டு. அவனுடைய வாயிலிருந்து என்ன வந்தது? நாற்றம் பிடிச்ச பாட்டு, பழைய பாட்டு, கெட்ட வார்த்தை, தூசண வார்த்தை, மதிகேடான வார்த்தை, பெருமை நிறைந்த வார்த்தை, சூதும் வஞ்சகமான வார்த்தை, பொய் பொருட்டெல்லாம் அவனை வாயிலிருந்து வந்துச்சு. இப்போ எல்லாம் மாறி போச்சு. அவனை ஆண்டவர் கழுவினார், சுத்திகரித்தார். எல்லாம் மாறி இப்போ நாவலில் என்ன பாட்டை கொடுத்தாராம்? கர்த்தரை துதிக்கிற. இதுவரை மனுஷனை புகழ்ந்து பாடினான், இதுவரை மனுஷனை புகழ்ந்து பாடினான். ஆமேன். அந்த நாட்களிலே வேதநாயகம் சாஸ்திரியார் என்ற ஒரு சாஸ்திரியார் இருந்தார். இப்போடைய சந்ததி இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் ராஜ அரண்மனையிலே ராஜாக்களை புகழ்ந்து பாடுகிறவர். அந்த அன்போடு அப்போ அந்த நாட்களிலே ராஜாவை புகழ்ந்து பாட சொன்னார்களாம். அனைவர் சொன்னாராம், என் இயேசு ஒருவரை தவிர நான் ஒருவரையும் புகழ்ந்து பாட மாட்டேன். ஆமேன், ஆமேன். நான் நாவு இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் புகழ்ந்து பாடாது. அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகர் யாரை புகழ்ந்து பாடுவாங்க தெரியுமா? காணிக்கை கொடுக்குறவங்கள புகழ்ந்து பாடுவாங்க. எப்படி? யாராவது உதவி செய்துட்டு அவங்க புகழ்ந்து பாடுவாங்க. அப்படி அல்ல, இயேசுவை புகழ்ந்து பாடினான். இந்த சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே படிங்க. நமது தேவனை துதிக்கும், நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஓ, என்னுடைய வாழ்க்கை, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாடலை கண்டு அநேகர் கர்த்தரை நம்பி பயந்து கர்த்தரை நம்பினாங்க. இப்படிப்பட்ட மனிதன் ஐயா, இவ்வளவு உளையான சேற்றிருந்த மனிதனை தூக்கி எடுத்தாரா? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தூக்கி எடுத்து அவனை கழுவினாரா? நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 6:5 வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். அசுத்த உதடுகளுள்ள மனுஷனாயிருந்தேன். என் பழைய வாழ்க்கை அசுத்த உதடுகள் நிறைந்த வாழ்க்கை. அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே நான் என்னுடைய வாசம் யார்கிட்ட இருந்தது? என்னுடைய வாசம், என்னுடைய ஜீவிதம், என்னுடைய பரிமாற்றங்கள், என்னுடைய பங்களிப்புகள் யாரிடத்துல இருந்தது? அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியில் தான் இருந்தது. அசுத்தத்தை பேசுறவங்கள கூட தான் நான் உட்கார்ந்துருந்தேன்.
அசுத்த வாழ்க்கை வாழ்கிற இடத்துல நான் உட்கார்ந்துருந்தேன். பாரு எவ்வளோ அது சொல்கிறாரு, என் நாவு அசுத்தத்தினால் நிறைந்தது, என் நாவு அக்கிரமத்தினால் நிறைந்தது, என் நாவு பிரிவினை உண்டாக்குற நாவு, என் நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருந்தது, என் நாவு என் வாய் திறக்கப்பட்ட பிரேத குழி என் தொண்டை. இப்படிப்பட்ட நாவு, இப்படிப்பட்ட தொண்டை, இப்படிப்பட்ட வாய், அப்படிப்பட்ட வாயிலே என்ன செய்தார் ஆண்டவர்? இங்க வாங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே, என் கண்கள் கண்டது. நான் ஆழமான குழியிலே, உளையான சேற்றிலே என்னை யார் தூக்கி விடுவார்கள், என்னை யார் பாதுகாப்பார்கள் என்று நான் கூப்பிட்ட போது என் கண்கள் யாரை கண்டது? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. ஆமென், அல்லேலூயா. நெருக்கத்தில் உன் கண்கள் யாரை பார்க்க வேண்டும்? உன்னை தூக்கி விடுகிற ராஜாதி ராஜாவை நீ பார்க்க வேண்டும். ஆனால் நமக்கு நெருக்கம் வந்தால் யாரை பார்க்குறோம்? சொந்த பந்தங்களை பார்க்குறோம், உடன் விசுவாசிகளை பார்க்குறோம், ஊழியக்காரனை பார்க்குறோம், நண்பர்களை பார்க்குறோம் நமக்கு நெருக்கம் வந்தா. ஆனால் இங்கே இந்த மனுஷன் சொல்லுகிறான், என் கண்கள் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. ஆமென், அல்லேலூயா. என் கண்கள் சேனைகளின் தேவனாகிய ராஜாவை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டது. ஆமென், ஆமென். என் கண்கள், நான் அவரை பார்க்கும்போது என் சேனைகளின் கர்த்தர் எப்படி இருந்தார், அவர் எப்படி புகழ்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 2-3 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 6-2-3 வசனங்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன, அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, தன் முகத்தை 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த சத்தத்தை என் காதுகள் கேட்டது. நான் அப்பொழுது எங்கே இருந்தேன்? உளையான சேற்றிலே இருந்தேன், ஆழமான படுகுழிக்குள் கிடந்தேன். என் நாவு அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது, என் வாய் துர்நாற்றம் நிறைந்திருந்தது, என் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதாக்குழியாயிருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே நான் அமர்ந்திருந்த போது என்னை யார் விடுவிப்பார், என்னை யார் காப்பாற்றுவார், என்னை யார் தூக்கி மேலே கொண்டு வருவார் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அது என்ன சத்தம்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நான் 5ஆம் வசனத்தை படியுங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். ஓ, இந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் அதமானேன். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். அப்பதான் நான் உணர்றேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் நான் எங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன்? வாசமாயிருக்கிறவன். நான் பரிசுத்த ஜனங்களோடு நான் வாசம் பண்ணிட்டு இருக்க வேண்டியவன். நீங்கள் அந்த வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்தை எடுங்கள். சங்கீத புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்திலே 17வது வசனமா? சிற்சையை நீ பகைத்து பாருங்கள். 17ஆம் வசனத்தை படிங்க. சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய், என் வார்த்தைகளை உனக்கு பின்னாலே எறிந்து போடுகிறாய். திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். திருடனை கண்டா நீ பிடிச்சி நீ போலீஸாண்ட கொடுக்கணும். திருடனை கண்டா அவனை பிடிச்சி என்ன செய்யணும்? போலீஸாண்ட கொடுக்கணும். ஆனால் நீ என்ன பண்ற?
திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. உன் வாயை நீ பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாய் உன் சொந்த சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறாய். உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது இவைகளை எல்லாம் நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று உங்களைப் போல நான் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நீ எங்க இருக்க வேண்டியவன்? பரிசுத்த ஜனங்களோடு பரிசுத்த பிள்ளைகளோடு பர்வதத்திலே வாசம் பண்ண வேண்டிய நீ, தேவனுடைய ஜனங்களோடு வாசம் பண்ண வேண்டிய நீ இப்போ யாரோடு இருக்கிறாய்? திருடனோடு, கொள்ளைக்காரனோடு, விபச்சாரக்காரனோடு, வேசித்தனம் பண்ணுகிறவனோடு, பொய்யை பேசுகிறவனோடு, தாயின் மகனுக்கு விரோதமாய் அவதூறு பேசுகிறவனோடு, அவனோடு நீ உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாய். அது நீ யாரோடு வாசம் பண்ண வேண்டியவன்? தேவ ஜனங்களோடு பர்வதத்திலே வாசம் பண்ண வேண்டியவன், தேவ சபையிலே வாசம் பண்ண வேண்டியவன், தேவ சமூகத்திலே இருக்க வேண்டிய நீ இப்பொழுது யாரோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? துன்மார்க்கனோடும் துணிகரமான காரியங்களை செய்கிறவனோடும். துன்மார்க்கன் யார்? நீங்கள் சங்கீதம் 119 சங்கீதம் 53 வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கர் யார் என்று அழகாய் சொல்லுகிறார். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்ன? ஒரு நாளிலே அவர் வேதத்தை கை கொண்டவர்கள், வேதத்தின்படி நடந்தவர்கள், வேதத்தை போதித்தவர்கள், வேதத்தை வாசித்தவர்கள், தியானித்தவர்கள். அப்படி வேதத்தின்படி நடந்த அவர்கள் இப்பொழுது வேதத்தை தூக்கி தூர போட்டுட்டு வேதத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அதான் வேதத்தை விட்டு விலகினவர்கள். இந்த வேதத்தை தான் ஒரு நாள் கை கொண்டவர்கள் இப்போ சொல்கிறாங்க, என்னால் இந்த வேதத்தை கை கொள்ள முடியாது. ஒரு நாள் வேதத்தை படித்தவங்க, இனி என்னால் படிக்க முடியாது. ஒரு நாள் வேதத்தை சுமந்தவங்க, இனிய வேதத்தை என்னால் சுமக்க முடியாது. ஆமேன். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், நீ இளமையில் வேதத்தை சுமந்தால் அந்த வேதம் உன்னை முதுமையில் சுமக்கும். ஆமேன். அநேக பரிசுத்தவான்களை முதுமையில் வேதம் சுமக்கிறது தெரியுமா? வேத வசனம் அவர்களை போஷிக்கிறது. வேத வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த மனிதன், இந்த ஏசாயா 6 அதிகாரத்தில் 5 சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில் நான் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன். இப்படி நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது என் கண்கள் என் இயேசுவை, என் ராஜாவை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும், என் கண்களை வானத்துக்கு நேராக நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். அன்பானவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்களை இயேசுவிடத்திலே வையுங்கள். இயேசுவையே நோக்கி பாருங்கள். இத்தனை காலம் மனிதனை நோக்கி பார்த்தீர்கள், இத்தனை காலங்கள் சொந்த பந்தங்களை நோக்கி பார்த்தீர்கள், இத்தனை காலங்கள் அரசு அதிகாரிகளை நோக்கி பார்த்தீர்கள், இத்தனை காலங்கள் பணத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். பன்றி என்ற ஒரு ஜென்மம் உண்டு இந்த உலகத்தில். பார்த்துருக்கா பன்றி? சிலர் சொல்லுவாங்க, ஐயோ அது வெள்ளைப்பன்றி கருப்பு பன்றி என்று சொல்லுவாங்க. வெள்ளைப்பன்றி ரொம்ப நல்லது, கருப்பு பன்றி என்ன நல்லது, எல்லாம் நல்ல பன்றி தான். ஆனால் அந்த பன்றி ஒரு நாளும் வானத்தை பார்க்காது, உயர்ந்து பார்க்காது, எப்போதும் கீழே தான் பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள், கடைசி நாள் அது வானத்தை பார்க்க. எந்த நாள்? 4 காலையும் கட்டி குறுக்கே ஒரு கொம்பை போட்டு 2 பேர் தூக்கிக்கிட்டு போவாங்க. அப்போ தான் அது தலையென்ன பார்க்கும். ஆமாம், இன்றைக்கு அநேகர் சாவு போகிற நேரத்தில் தான் வானத்தை பார்ப்பாங்க. சாவு போகிற நேரத்தில் இயேசுவை பார்ப்பாங்க. சாவு போகிற நேரத்தில் தான் ரட்சிப்பை விரும்புவாங்க. சாவு போகிற நேரத்தில் தான் பாவாரிக்க பண்ணுவாங்க. சாவு போகிற நேரத்தில் தான் பாஸ்டரை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. சாவு போகிற நேரத்தில் தான் ஜெபம் பண்ணுவாங்க.
அதுவரை என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. ஆனால் சாவு போகிற நேரத்தில் இயேசு இந்த ஒரு தடவை எனக்கு விடுதலை கொடுத்தா நான் அடுத்தது ஆலயத்தில் முதலாளாக வந்திருப்பேன். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தா நான் ஞானஸ்நானம் பெறுவேன். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தா நான் ஆண்டவருக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். அது எப்போ? இந்த பண்டிகை போல. பண்டிகை உனக்கு இது இறுதி நாள், பண்டிகை உனக்கு இது கடைசி நாள். வானத்தை நல்லா பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க. இன்னும் சில நிமிஷத்தில் நீ கழுத்து அறுபட்டு சாக போகிறாய். நீ வானத்தை நல்லா பார்த்துக்க. பார்த்து 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 ஏமாந்தவனாய் நீ செத்து போகாத. அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நிலையில தான் சேனல் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இந்த 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, ஆமேன், நீ உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுப்பாயானால் வானத்திலிருந்து உனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். வானத்திலிருந்து என்ன வரும்? ஒத்தாசை வரும். இங்கே அவனுக்கு ஒரு ஒத்தாசை வருகிறது. அவனுக்கு அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு அவனுக்கு ஒரு ஒத்தாசை வருகிறது. ஏன் தெரியுமா? அவன் உணர்கிறான், ஐயோ நான் வாசம் பண்ணுகிற இடம் இப்படிப்பட்ட இடமா? இந்த இடத்துலையா நான் வாசம் பண்ணுகிறேன்? இந்த இடத்துலையா நான் உட்கார்ந்து இருக்கிறேன்? ஐயோ எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே. இந்த தீய நண்பர்கள் மத்தியில் ஒரு விடுதலை வேணுமே. இந்த கொலகார கும்பல் மத்தியில் ஒரு விடுதலை வேணுமே. இந்த துன்மார்க்கர் மத்தியில் எனக்கு விடுதலை வேணுமே. இந்த திருடர் மத்தியில் எனக்கு விடுதலை வேணுமே என்று சொல்லி அவன் விடுதலைக்காய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி வந்தாங்க? நடந்து வந்தால் லேட்டாகும், நடந்து வந்தால் லேட்டாகும். உன்னை விடுவிக்க நடந்து வந்தால் கால தாமதமாகும். அதுக்கு வந்து நீ செத்து போவ. பறந்து வருகிறார் தேவதூதன். ஓ, உன்னை தொடுவதற்காய், உன்னை விடுதலையாக்குவதற்காய் பறந்து வருகிறார். எவ்வளவு ஆச்சரியம்! ஓ அன்பு தேவனுடைய பிள்ளையே, தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து, நடந்து வந்தாலும் நேரமாகும், ஓடினாலும் நேரமாகும். இப்பொழுது எப்படி வருகிறார்? பறந்து வருகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நாம் எப்படி பாதுகாப்பார்? அல்லேலூயா. எடுங்கள் எடுங்கள் ஏசாயா 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீ அவரை நோக்கி பார்க்கும் எப்படி பாதுகாப்பார்? பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஓ, எருசலேமில் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். உன்னை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சியை போல உன்னிடத்தில் வருவார். என் ஆண்டவர் உன்னை பறந்து காக்கிற பட்சியை போல. நீ உணரணும், ஐயோ நான் துன்மார்க்கர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவிகள் நடுவிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், திருடனை காணும்போது அவனோடு ஒத்துப்போகிறேன், வேசியிடத்தில் எனக்கு பங்குண்டு, விசாரக்காரோடு எனக்கு பங்குண்டு, அக்கிரமக்காரனோடு எனக்கு பங்குண்டு. ஐயோ நான் ஆழமான குழியிலே உளையான சேற்றில் இருக்கிறேனே என்று அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஆமேன், ஆமேன், ஒரு தூதன், ஒரு தேவனுடைய மனுஷன் தன் குறட்டினாலே பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து, ஓடி அல்ல, ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து, ஆமேன். ஏனென்றால் ஒரு பெரிய ஆபத்தான நிலையிலே நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய். நடந்து வந்தால் உன்னை காப்பாற்ற முடியாது,
ஓடி வந்தால் உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாற்றும்படி ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை அவர் காக்கிறார். அந்த 7வது வசனத்திலே அதனால் அந்த நெருப்பு தலைவன் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இதை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. ஆமென். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். உன் அக்கிரமம் நீங்கி செய்யா, உன் பாவம் நிவர்த்தியானதையா. இப்பொழுது கர்த்தர் உன் நாவிலே கர்த்தரை பாடுகிற புதிய பாட்டை உனக்கு கொடுக்கிறார். இந்த பாட்டை கேட்கும்போது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை காக்கிறார். அக்கினி தலையில் உன் நாவை தொட்டார். உன் பாவங்கள் கழுவப்பட்டது, உன் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டது. ஆமென். உன்னை கர்த்தர் சுத்திகரித்தார். உன்னை அவர் பரிசுத்தப்படுத்தி விட்டார். உன் நாவிலே புதுப்பாட்டை கொடுத்து விட்டார். நீ இப்ப பாடப்போகிறாய். இதுவரையிலும் அந்நிய தேசத்திலே இதுவரையிலும் மற்றவர்களை பாடினாய், மனுஷனை புகழ்ந்து பாடினாய், விக்கிரகங்களை புகழ்ந்து பாடினாய். இப்பொழுதோ உனக்காக இரத்தத்தை சிந்தி உன்னை உளையான சேற்று தூக்கி எடுத்த அந்த இயேசுவை நாவினாலே நீ பாடுகிறாய். இந்த பாட்டை கேட்டு அநேகர் பயந்து கர்த்தரை நம்பினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, என் ஆண்டவர் பெரியவர், பேர்பட்ட மனுஷனை தூக்கி நிறுத்தக்கூடியவர். உளையான சேற்றிலே அமிழ்ந்து கிடக்கிற உன்னையும் என்னையும் அவர் தூக்கி நிறுத்தி உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை துதிக்கிற புதிய பாட்டை உனக்கு கர்த்தர் நாவிலே கொடுத்து அநேகர் இந்த பாட்டை கேட்டு அநேகர் நம்பி அநேகர் விசுவாசித்து இயேசுவை நம்பும்படி உன்னை கர்த்தர் மாற்றுகிறார். நீ பாடும்போது அநேகர் ஓ நல்லா இருக்குன்னு சொல்றதல்ல, அவருடைய வாழ்க்கையிலே உன் பாட்டை கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும். உன் பாட்டை கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும். உன் பாட்டை கேட்டு பரவசம் அடைகிறதல்ல, உன் பாட்டை கேட்டு விசில் அடிக்கிறதல்ல, உன் பாட்டை கேட்டு ஆர்ப்பரிக்கிறதல்ல. உன் பாட்டை கேட்டு கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென். ஒரு காலத்தில் ஊமையனாயிருந்தான், ஒரு காலத்தில் பேச தெரியாதவனாயிருந்தான், ஒரு காலத்தில் படிக்க முடியாதவனாயிருந்தான், ஒரு காலத்தில் இப்படி இருந்தான். இப்பொழுதோ கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறான். இப்பொழுதோ கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த 8வது வசனத்தில் ஆண்டவருடைய ஒரு பரிதலிப்பை இங்கே அவர் சொல்லுகிறார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் யாரின் காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென், ஆமென். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார், அவனை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தி அவனுடைய நாவிலே புது பாட்டை கொடுக்கிறார். அவன் இப்பொழுது பாட ஆரம்பிக்கிறான். இயேசுவை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அவனை பரிசுத்தப்படுத்தி விட்டார். பாவிகள் நடுவில் தூக்கி எடுத்து விட்டார். பரிகாசக்காரர்களோடு உள்ள பந்தம் அவனுக்கு நின்று விட்டது. இப்பொழுது கர்த்தரோடு உள்ள உறவை அவன் பலப்படுத்துகிறான். கர்த்தருக்காய் வாழ அவன் தீர்மானிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், என் காரியமாக யார் போவான்? நான் யாரை அனுப்புவேன்? நான் யாரை அனுப்புவேன்? என் காரியமாக யார் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமென். அவனுக்கு இப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் ஏது, மனிதனுடைய சத்தம் ஏது, பிசாசுடைய சத்தம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இதுவரையிலும் ஆண்டவருடைய சத்தத்தை அவனை கண்டுபிடிக்க முடியல. இதுவரையிலும் ஆண்டவருடைய சத்தத்தை கண்டுபிடிக்க ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவன் எங்க கடந்தான்? அசுத்த உதடுள்ளவனாயிருந்தான், துன்மார்க்கரோடு வாசம் பண்ணினான், பாவிகளோடு வாசம் பண்ணினான், பரியாசக்காரர்களோடு உட்கார்ந்தான், அக்கிரமக்காரோடு உட்கார்ந்தான், விபச்சாரரோடு அவனுக்கு பங்குண்டு,
திருடனோடு அவன் வழி நடந்தான். யார் சத்தத்தை கேட்க முடியல? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. இப்பொழுதோ அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டான். கர்த்தருடைய சத்தம் என்னதென்று அவனுக்கு தெரிந்தது. உண்மையாக இது கர்த்தருடைய சத்தம்தான், இது மனிதருடைய சத்தம் அல்ல, இது கர்த்தருடைய சத்தம்தான் என்று அவன் அறிந்து கொண்டான். அன்பானுள்ள இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் கள்ள தீர்க்க தரிசிகளுடைய சத்தம் என்ன, கள்ள போதருடைய சத்தம் என்ன, துன்மார்க்கருடைய சத்தம் என்ன, பாவிகளுடைய சத்தம் என்ன, பரிசுத்தவான்களுடைய சத்தம் என்ன, கர்த்தருடைய சத்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அறிந்திராவிட்டால் ஏமாந்துருவோம். அறிந்திராவிட்டால் ஆமாம். இயேசு சொன்னார், என் நாடுகள் என் சத்தத்தை அறியும், என் நாடுகள் என் சத்தத்தை அறியும். அதனால் அந்நிய சத்தத்துக்கு என் நாடுகள் செவி கொடுக்காது, அந்நியுடைய சத்தத்தை நாடுகள் செவி கொடுக்காது. என்னுடைய சத்தம் நாட்டுக்கு தெரியும். பாருங்கள், இங்கே அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவனால் சும்மாலே இருக்க முடியுமா? நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் உன்னால் சும்மா இருக்க முடியாது. உடனே அவர் பதில் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன், என்னை அனுப்பும் என்றேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் போறேன் உமக்காக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கும் தன் காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, முதலாக சத்தத்தை கேட்ட இந்த மனுஷன் நான் போறான் சொல்றான். அவன் சத்தத்தை அன்னுதான் கர்த்தருடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். இப்போ அவன் சொல்றான், நான் போறேன் ஆண்டவருக்காக. நீ ஆண்டு காலமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் உனக்கு ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, ஆண்டவருக்காய் போக வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, தேவனுக்கு பிரியமானதை செய்ய உனக்கு விருப்பம் இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாய், ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்கிறாய். எத்தனையோ வருடங்களாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும், ஆண்டவரே இதோ இன்று சொல்லும் ஐயா, நான் கேட்கிறேன், சொல்லும்படியேன் கேட்கிறேன், இதோ நான் போகிறேன் உம்முடைய காரியமாய் என்று சொல்வதற்கு உனக்கு முடியவில்லையே. முதல் முறையாக கேட்ட இந்த சகோதரன், இந்த வாலிபன் சொல்லுகிறான், என்னை அனுப்பும், நான் போகிறேன். என் காரியமாக யார் போவான்? என்னை அனுப்பும், நான் போகிறேன். முதல் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டவன். நீ எத்தனையோ முறை ஆண்டுடைய சத்தத்தை கேட்டாய், ஆண்டு காலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆண்டுடைய சத்தத்தை கேட்கதான் பல மைல் நடந்து வருகிறாய், பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணி வருகிறாய், காரிலே வருகிறாய், ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி ஆண்டு சத்தத்தை கேட்க வார. ஆனால் உன் வாயிலிருந்து, ஆண்டவரே நீர் சொல்லும் ஐயா, நான் போகிறேன், உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படின்னு சொல்லுகிற அந்த சிந்தை உனக்கு இன்னும் வரவில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அனுப்பும், இதோ நான் போகிறேன், என்னை அனுப்பும், இதோ நான் போகிறேன். குஷ்டத்தோடு அல்ல நான் போகிறது, குஷ்டத்தோடு அல்ல நான் போகிறது. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமது சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆமென். என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், என்னை பரிசுத்தப்படுத்த உம்மால் ஆகும், என்னை சுத்திகரிக்க உம்மால் ஆகும். என் வாழ்க்கை குஷ்டம் நிறைந்த வாழ்க்கை. குஷ்டம் ரோகி என்று சொன்னால் பாவியை அடையாளப்படுத்தி காட்டுகிறது, கீழ்ப்படியாமை காட்டுகிறது, கலகமைக்கும் குணத்தை காட்டுகிறது, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற சுபாவங்கள் தான் இந்த சுபாவங்கள். ஆனால் இப்பொழுது அவன் தன்னை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறான். முதல் ஆண்டுடைய சத்தத்தை கேட்ட உடனே, ஆண்டுடைய சத்தம் ஏது, பிசாசின் சத்தம் ஏது கண்டுபிடித்து விட்டான். ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணிக்கும்படி ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணித்து வாழும்படி அவர் தீர்மானத்தை எடுத்து, இதோ சொல்லும் ஆண்டவரே,
நீர் என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் என்ற ஒரு நிலைக்கு அவன் வந்து விட்டான். ஆண்டாண்டு காலம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் நீ எந்த அசைவில்லாமல் இருப்பாயானால் இன்று உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். இன்று என்னோடு ஆண்டவர் பேசுகிறார். கம்யூனிஸ்ட் நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவன் கம்யூனிஸ்டிலே அவன் ஒரு பயங்கரமான ஒரு தீவிரமாக அவன் காணப்பட்டான். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன், இயேசு இல்லை என்று சொல்லுகிறவன் நாஸ்திகனாயிருந்தான். அவனுடைய மனைவி ஒரு விசுவாசியாயிருந்தாள். அவள் இயேசு நன்மை கூறியும் அவன் அதை கேட்டுக்கொள்வதில்லை. வீடெல்லாம் வசனத்தை அவள் வைத்து வசனத்தெல்லாம் எடுத்து உடைச்சிட்டான். அவனுக்கு ஒரு மகள், 9 வயதான ஒரு மகள் என்று நினைக்கிறேன். நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அவங்க வீட்டில் ஒரு படம் இருக்கிறது, ஒரு மூலையில் ஒரு படம். எல்லா வசனங்களையும் அடித்து உடைத்தான். அந்த படம் மட்டும் அவனுக்கு கண்ணுக்கு தப்பி ஒரு மூலையில் இருக்கிறது. இயேசு கதவை தட்டுகிறது போல ஒரு படம். அப்பொழுது 9 வயதான மகள் அவனை பார்த்து கேட்கிறான், அப்பா நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த படம் ஒரு மனிதன் இந்த கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறாரே, இத்தனை ஆண்டு காலமாய் அந்த கதவை திறக்காமல் உள்ளே இருக்கிறது யாரப்பா என்று அந்த பிள்ளை தகப்பனை பார்த்து கேட்கிறது. நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன்ப்பா, எத்தனை வருடமாக இந்த கதவை தட்டிக்கொண்டே நிற்கிறார், ஆனால் உள்ள யாருமே கதவு திறக்க முன் வரவில்லையே, இது யாரப்பா? உடனே அந்த மனுஷன் சொன்னாராம், மார்பல் அடித்து கொண்டு, மகனே மகளே, அந்த கதவை திறக்காத பொல்லாத பாவி நான் தான். அந்த கதவை திறக்காத பொல்லாத பாவி நான் தான். இன்றைக்கு என் இதய கதவை இயேசுக்காக நான் திறந்து கொடுக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுக்காய் வாழ அவன் தீர்மானித்தான். அந்த பிள்ளையின் சத்தம் கர்த்தருடைய சத்தமாயிருந்தது. அந்த பிள்ளையின் சத்தம் கர்த்தருடைய சத்தமாயிருந்தது. அல்லேலூயா. எத்தனையோ முறை ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்டாய், உன் இருதயத்தை கடினப்படுத்தினாய். எத்தனையோ முறை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாய், மறுபடியும் திருடனோடு நீ போகிறாய். எத்தனையோ முறை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாய், மறுபடியும் துன்மார்க்கரோடு நீ வாசம் பண்ணுகிறாய். ஆனால் இன்றைக்கு உன் நாவை ஆண்டவர் அக்கினி தழலால் தொடுகிறார். உன் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது. உன் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது. உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என் காரியமாக யார் போவான்? நீ பதில் சொல்ல போகிறாய், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று நீ சொல்ல போகிறாய். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தை உங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். இந்த வார்த்தை உங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். என் காரியமாக யார் போவான்? நீ எங்கே இருந்த தெரியுமா? உளையான சேற்றில் இருந்த. எங்கே இருந்த தெரியுமா? உளையான சேற்றுகளில் இருந்த. எங்கே இருந்த தெரியுமா? பாவிகள் மத்தியில் குடியிருந்த. எங்கே இருந்த தெரியுமா? அக்கிரமக்காரர்கள் மத்தியில் இருந்த. எங்கே இருந்த தெரியுமா? வேசித்தனம் பண்ணுகிற திருட மக்களோடு இருந்தாய். எங்கே இருந்த தெரியுமா? சத்துருக்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தாய். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். என் சத்துருடைய இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொண்டீர். ஆமென். அல்லேலூயா. சத்துருடைய இஷ்டம் என்ன? உன்னை அழிப்பது. சத்துருடைய இஷ்டம் என்ன? உன்னை நாசம் பண்ணுவது. உன் வாழ்க்கையை அழிப்பதுதான் சத்துருடைய இஷ்டம். உன் எதிர்காலத்தை அழிப்பதுதான் சத்துருடைய இஷ்டம். உன்னை வியாதிக்காரனாய், பாவியாய், பரிகாசக்காரனாய், அக்கிரமக்காரனாய், அநியாயக்காரனாய் இந்த உலகத்திலே மற்ற மக்களுக்கு காண்பிப்பதுதான் சத்துருக்களுடைய பிரியம். ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலே ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த உளையான சேற்றிலே கிடந்த மனிதனை தப்புவதற்கு ஆண்டவர் நடந்து வரல, ஓடி வரல, பறந்து வந்தார். பறந்து வந்து அந்த துறடுகளிலே இருந்த அக்கினியினால் நாவை தொட்டார். ஏனும் நடந்து வந்திருப்பானால், ஓடி வந்திருப்பானால் இவன் அங்கே அமிழ்ந்து போயிருப்பான். அமிழ்ந்து போயிருப்பான். அக்கிரமத்திலே அமிழ்ந்து போயிருப்பான்.
பாவத்தில் அமிழ்ந்து போயிருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவன் அமிழ்ந்து போக ஆண்டவர் விரும்பவில்லை. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ அமிழ்ந்து அழிந்து போறதை ஆண்டவர் விரும்பவில்லை. உன்னை தூக்கி எடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை தூக்கி எடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உன் நாவை சுத்தப்படுத்தி, உன் சிந்தையை சுத்தப்படுத்தி, உன் இதயத்தை சுத்தப்படுத்தி அவரை துதிக்கிற புது பாட்டை உன் நாவிலே தர விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ பாடுகிற பாட்டை அநேகர் கேட்டு கர்த்தரை நம்புவார்கள். பயத்தோடு பக்தியோடு அவரை நம்புவார்கள். ஓ, இப்படிப்பட்ட மனிதனா? தூசண வார்த்தையை பேசிக்கொண்டு அந்த நாவு, கெட்ட வார்த்தைகளை பேசின நாவு, புறங்கூறிக்கொண்ட நாவு, பொய் பேசின நாவு இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிற பாட்டை பாடுகிறதே எவ்வளவு அழகாயிருக்கிறது. அநேகர் நம்புவார்கள். உன் வாழ்க்கை அநேகர் இயேசுவை நம்புகிறதாய் மாறட்டும். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அந்த தேவனுடைய பிள்ளையே, ஓ, இனி காலதாமதம் பண்ணாதே. நீ இப்பொழுது சிக்கி இருக்கிறது ஒரு பெரிய அழிவிலே சிக்கி இருக்கிறாய். ஒரு உளையான சேரிலே சிக்கி இருக்கிறாய். இன்னும் சில வினாடி, சில மணி துளி நேரத்துக்குள்ளே நீ அமிழ்ந்து போக போகிறாய். இப்பொழுது உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறடு. வானத்துக்கு நேராக ஏறடு. நீ அமிழ்ந்து போய்கொண்டிருக்கிறதை உணரு. நீ அமிழ்ந்து போய்கொண்டிருக்கிறதை உணரு. உணர்ந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும். சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நான் நம்பி இருக்கிறேன். தேவன் என்னை காப்பாற்றும், உம்மை நான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேரை நம்பினாப்பா, உன்னை காப்பாற்ற முடியல. மருத்துவர்கள் கைவிட்டாச்சு, மருந்துகள் கைவிட்டாச்சு, நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க. உன்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டுட்டு போனது தான். 38 வருஷமாய் பெருசா குளக்கரையில் ஒருவனை போட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் இயேசு தான் கடந்து என்னை தப்புவித்தார். இயேசு கடந்து வந்து அவனிடத்திலே வந்தார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென். அவன் பரிதாபமான நிலைமையை சொல்லுகிறான். ஐயா, என்னை கொண்டு போட்டாங்க ஐயா, அதோட போனவங்க தான். தூதன் தண்ணியை கலக்கும் போது என்னை கொண்டு விட யாரும் இல்லை. நான் போமுன்னவரும் போயிடுறான் ஐயா. 38 வருஷம் முயற்சிக்கிறேன், எல்லாம் தோல்வி, எல்லாம் தோல்வி. 38 வருஷம் நான் முயற்சிக்கிறேன், எல்லாம் தோல்வி. எனக்கு முன்னால் ஒருத்தன் போகிறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் நல்லா இருக்கிறான், நான் இப்படி தான் இருக்கிறேன். எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையாக வருது. என்னை போல தான் எங்கே படுத்திருந்தாங்க, என்னை போல தானே வாழ்ந்தாங்க. இப்போ பாரு எவ்வளோ மேன்மையாக போகிறாங்களே. 38 வருஷம் இதையெல்லாம் பார்த்து 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 வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், சுகமடைய விரும்புகிறேன், எழும்பி போக விரும்புகிறேன், இந்த இடத்தை விட்டு எழும்பி போகிற விரும்புகிறேன். இந்த இடம் பரிகாசக்காரன் நிறைந்த இடம், அக்கிரமக்காரன் நிறைந்த இடம், சுயநலவாதிகள் நிறைந்த இடம். ஆமேன். அந்த இடத்துல தான் இருக்கிறேன். என்னை தூக்கி விடும், என்னை தூக்கி விடும், என்னை தூக்கி விடும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நீ அவருக்கு நேராக கையை நீட்டு உன்னை தூக்கி விடுவார். ஓ, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. உமக்கு அந்த எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுங்க. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு தகப்பனே, அன்பு தாயே, கடைசி நேரம் வந்திருக்கிற, கடைசி நேரத்தில் வந்திருக்கிற, கடைசி நேரத்தில் நீ வந்திருக்கிற. வேதம் சொல்ல, இனியும் காலம் செல்லாது, இனியும் காலம் செல்லாது. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். இனியும் காலம் செல்லாது தம்பி, தங்கச்சி, இனியும் காலம் செல்லாது. ஓ, இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும், உனக்கு நலமாயிருக்கும். ஓ, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இணைந்து செபித்து ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். அநேகருக்கு இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர விருப்பம் உண்டு, இந்த பாவத்திலிருந்து வெளியே வர விருப்பம் உண்டு, தீய நண்பரிடத்திலிருந்து வெளியே வர விருப்பம் உண்டு. ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி இருக்கிறீங்க. அதை கூட நீங்கள் அறுத்து விட்டுருங்க, அறுத்து விட்டுருங்க.
சிலர் நான் சொல்லுவேன் அடிக்கடி, சிலர் பாவத்தை விடுவாங்க, பாவியை விட மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு தம்பியை தெரியும், பயங்கரமான குடிகாரனாக இருந்தான். அவன் வாயிலிருந்து வருவதெல்லாம் தூசண வார்த்தைகள். அப்படிப்பட்டவன் பயங்கரமான வியாதிப்பட்டான், மரண தருவாயில் இருந்தான். நண்பர்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி யாருமே பார்க்கல. அப்புறம் அவருடைய உறவினர்கள் பெற்று குடும்பத்தார் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து மருத்துவர் சொல்லிட்டாங்க, இனி குடிக்கக்கூடாது, குடித்தா உன் ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. நல்ல சுகம் பெற்று வீட்டுக்கு போனான், நல்ல தீர்மானம் எடுத்தான், இனி நான் குடிக்கவே மாட்டேன்னு தீர்மானம் எடுத்து 4-5 மாதங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அப்போ எல்லாரோட சொல்லுவாங்க, தம்பி நீ தீர்மானம் எடுத்தது நல்லது, ஆனால் குடிகார பாவிகளுடைய சிநேகிதத்தை நீ விடு, குடிகாரனை நீ விடப்பா. குடிகாரனை நீ விடாமல் பிடிச்சி வச்சுருந்தேன்னா மறுபடியும் நீ குடிகாரனா மாறிடுவாப்பா, உன்னால் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இல்லை நான் குடிக்க மாட்டேன், நான் என்ன தவறு செய்ய மாட்டேன், ஆனால் நண்பர்களால் என்னை விட முடியாது. ஏன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டது நண்பர்கள் தான், என்னை அங்கே தூக்கி கொண்டு போனது நண்பர்கள் தான், அவங்கள நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடு சிநேகம் வைத்திருந்தான். 2-3 மாதங்கள் குடிக்காமல் இருந்தான். அப்புறம் அவளோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது பயங்கரமான குடிகாரனாய், இரவும் பகலும் குடிகாரனாய் அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் குடியை விட்டான். நான் யாரை விடலை, குடிகார நண்பரை விடாததுனால வந்த பிரச்சனை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரனே, இந்த செய்தியை கேட்கிற உன்னை பார்த்து தான் கேட்கிறேன். நீ குடியை விட்டாய் அல்லவா, அந்த இடத்திலிருந்து வெளியே வா. 38 வருஷம் தீவிரவாதமாக இருந்தவன் வெளியே வருவதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாயிருந்தான். படுக்கை எடுத்து நடந்து உடனே நடந்தான். உடனே நடந்தவனுடைய பிரவேசம் தேவனுடைய ஆலயமாயிருந்தது. அவன் பிரவேசம் தேவனுடைய ஆலயமாயிருந்தது. ஆமாம், அங்கிருந்தான் இயேசு அவனை பார்க்கிறான். நீ வந்தது நல்லதப்பா, அதிக கேடானது உனக்கு வராது, அப்படி இனி நீ பாவம் செய்யாது என்று சொல்லி அவனை அன்போடு கூட எச்சரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவி மனம் திரும்பினால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, அந்த தேசத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. எல்லாவற்றையும் மேலாக பரலோகம் சந்தோஷப்படும், பரலோகம் சந்தோஷப்படும். இயேசுவின் ரத்தம் வீண் போகவில்லை, இயேசுவின் ரத்தம் வீண் போகவில்லை என்ற ஒரு சந்தோஷம் பரலோகத்துக்கு உண்டு. இந்த வேளையில் நீ உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. சத்துருடைய கையிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னை விரோதிக்கிற நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறன்னு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னை ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடு. சத்துருக்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். பைபிள் சொல்லுகிறது, சத்துருவை தேடி நீ காணாதிருப்பாய். ஒரு வழியாய் சத்துருக்கள் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். நீ கர்த்தருடைய கற்பனைக்கு கை கொண்டு அவர் சொல்லுகிறபடி வாழ்வாயானால் ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவார்கள். நீ அவர்களை தேடினாலும் உனக்கு தென்பட மாட்டார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலே ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமி படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், சத்துடைய இஷ்டத்தின்படி என்னை ஒப்புக்கொடீர் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. இந்த தாவீது யார்? உளையான சேற்றிலே வாழ்ந்த தாவீது, பரியாசக்காரர் மத்தியிலே வாழ்ந்த தாவீது. இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வந்தபோது, இயேசுவிடத்திலே வந்தபோது, ஓ நான் ஒரு பாவியான மனிதன் என்று உணர்ந்தபோது, அக்கினி தழல்கள் அவன் நாவை தொட்டபோது, அவன் ஒரு புதிய மனிதனாய் மாறி, நான் கர்த்தருக்காய் சேவை செய்ய போகிறேன்,
கர்த்தருக்காய் வாழ என்னை தீர்மானம் பண்ணுகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்வை அர்ப்பணித்தது போல நாங்கள் இன்றைக்கு எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க உதவி செய்யும், அர்ப்பணிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய நாவை தொடும் ஆண்டவரே. உளையான சேற்றில் இருந்த அந்த மனிதனை தூக்கி எடுத்து அவனை கழுவி சுத்தப்படுத்தி நாவிலே புதிய பாட்டை கொடுத்த போது அந்த புதிய பாட்டை கேட்டு அநேகர் நம்பி பயந்து கர்த்தரை நம்பினார்களே, அதுபோல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செய்யும். முடித்திரு கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த நாளிலே கண்ணீரோடு தேவ சமூகத்தில் யார் காணப்பட்டாலும், ஒருவேளை என் கணவன் இப்படி இருக்கிறாரே, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, என் பெற்றோர் இப்படி இருக்கிறாங்களே, என் சகோதரன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் விருப்பமுள்ள தேவனாயிருக்கிறார். ஓ மக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளையுடைய கண்ணீரை நீங்கள் துடைங்கப்பா. தன் பிள்ளைகளுக்காய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோரை காண்கிறீரே, தன் பெற்றோருக்காய் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை காண்கிறீரே. உடன் பிறந்த சகோதரனுக்காய், மனைவிக்காய், கணவனுக்காய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை காண்கிறீரே. அவருடைய கண்ணீர் இன்றை கடைசி கண்ணீராக இருக்கட்டும். அவருடைய துக்கம் இன்றை கடைசி துக்கமாய் மாறட்டும். அவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே, கண்ணீரை துடையுங்க. ஓ, அந்நாள் அதன் பின்பு துக்கமாக இருந்ததில்லை அல்லவா? அதன் பின்பு அந்நாள் துக்கமாக இருந்ததில்லை. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகட்டும். கண்ணீரின் நாட்கள் இன்றோடு முடிந்து போகட்டும். வேதனையின் நாட்கள் இன்றோடு முடிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவருடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி தேற்றி இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். எங்களோடு இணைந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முள்ளமே பரிசுத்தநாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 அல்லேலூயா செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.